அக்கா, வீட்ல என் கணவர் வரப்போறாருன்னு சொன்னேன்ல. ஆமா. அவர் வரலக்கா. வரலையா? ஆமாக்கா. ஏன், என்னாச்சுமா? தெரியலக்கா, எல்லாமே மர்மமா இருக்க. வரேன்னு சொன்னவர் வரல, போனும் எடுக்கல. நான் போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு பயமா இருக்குக்கா. உன் கணவர் குறிச்ச காரியத்தை நிச்சயமா ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு. அவருக்கு எதுவும் ஆகாது, நீ பயப்படாதம்மா. இன்னைக்கு நீங்க கூட ஏதோ ஒரு காரியத்தை மறைச்சு மறைச்சு வாழ்றீங்களா? ஒரு நாள் வரும், கர்த்தர் அதை வெளியே கொண்டு வருவார். இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, இருக்கிற கிராமத்தில் வசிக்கிற மக்கள் மத்தியில் நீங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற இடத்துல திரும்பவும் பெற்றுக்கொண்டு தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சாதாரணமான தேவன் அல்ல. அவர் மறைபொருள்களை வெளிப்படுத்தி காட்டுகிற கர்த்தர். அன்பான இனியலரம் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய குடும்பங்களின் ஆசீர்வாதங்களுக்காகவும் குடும்பங்களில் எழுப்புதல் வர வேண்டும் என்பதற்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த இனியலர் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாளிலும் வெளியரங்கமாக்கும் தேவன் என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மறைவான காரியம் ஒன்றும் கிடையாது. அவர் நம்முடைய இருதயங்களையும் உள்ளின் திரையங்களையும் ஆராய்ந்து அறிந்துக்கிற தேவன். மனுஷ முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். இந்த நாட்களில் அநேகர் நான் செய்கிற தவறை யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தவறுக்கு மேலே தவற அவங்களுடைய வாழ்க்கையில் கூட்டி கொண்டு இருக்கிறாங்க. சிலர் குற்றமே செய்யாமல் நான் குற்றவாளியாக தீர்க்கப்படுறேன், நான் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன், என்னோட நீதி யாருக்குமே தெரியலன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, எதுவாக இருந்தாலும் நம்முடைய தேவன் மறைப்பொருளை வெளியரங்கமாக்குகிறவர். அவர் நம்மை காண்கிற தேவன் என்பதை உணர்ந்து அனுதினமும் அவருக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் பயத்தோடும் நடந்து கொள்வோம். இப்பொழுதும் நம் சகோதரிகளோடு இணைந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதித்து பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இந்த இனியலரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு அதிக சந்தோஷம். இந்த துதி வேலையில் நீங்கள் எங்களோட இணைந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது உங்கள் வீடுகளுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் நிச்சயமாக கடந்து வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். அவர் ஒருவர் மாத்திரமே நாம் துதிப்பதற்கு ஏற்றவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் வேற யாருமே துதிகளுக்கு பாத்திரவான்கள் அல்லவே அல்ல. ஆமென். எப்பெல்லாம் நம்ம மனிதர்களுடைய கரங்களை எதிர்பார்த்து நம்ம ஏமாந்து போகிறோமோ அப்பொழுது கர்த்தருடைய கரம் நமக்கு ஆதரவாய் இருக்கிறது, நம்மை வழிநடத்துகிற கரமாய் இருக்கிறது, நமக்கு முன்பதாக சென்று கோணலானவைகள் எல்லாவற்றையும் நேராக்குகிற கரமாய் இருக்கிறது. அவருடைய நாமத்தை எப்பொழுதெல்லாம் நம்ம உயர்த்தி பாடுகிறோமோ, என் பெலனாகிய கர்த்தாவே உம்மை அன்பு கூறுகிறேன் என்று தாவீது பாடுகிற பொழுது பாருங்க, உயரத்திலிருந்து அவருடைய கையை நீட்டி ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார் என்று தாவீது சொல்லுகிறார். அதனால அவரை உயர்த்தி பாடிக்கொண்டே இருக்க இன்னைக்கு நாம ஆண்டவரை உயர்த்தி பாட பாட ஆராதிக்க ஆராதிக்க நம்ம வாழ்க்கையில் உள்ள மலை போல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பனி போல உருகுகிறதை பார்ப்பீங்க. சேர்ந்து கரங்களை தட்டி ஒரு பழைய பாடலை பாட போகிறோம். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம், பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்முடைய அன்பின் கரங்களை என்னுடைய தாழ்வான நேரங்களில் நான் கண்டேனே. ஆமே. தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம், பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம், பரலோக தேவனே
செய்கிறோம். ராஜாதிராஜ வீடுகள் இருக்கிற இடங்கள்ல கரங்களை உயர்த்தி ஆராதனை செய்கிறோம். தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். ராஜாதி ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. யோபு 37 அதிகாரம் 5வது வசனத்துல அவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார் என்று யோபு சொல்லுகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலையும் ஒருவேளை எதுவுமே இல்லாதத போல வறண்டு போன சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். அவர் எல்லாவற்றிலும் எல்லாமுமானவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். இன்றைக்கு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இல்லாத கர்ப்பத்துல செத்து போன சரீரத்துல ஒரு குழந்தையை கொடுக்க அவரால் முடியுமானால் இன்றைக்கு நம்ம சூழ்நிலையை மாற்ற அவரால் முடியும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். அவரை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவரை துதித்து கொண்டே இருக்கும் பொழுது எல்லாபத்திற்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்யும். ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் மாத்திரம் செலுத்த போகிறோம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ஏன் தெரியுமா? அவருடைய ஜீவனை அவர் பாதுகாத்தார். தாவீதுனுடைய பிராணனை அவர் பாதுகாத்தார். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைப்பவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே
கரடு முரடான பாதைகளில சுமந்து வந்தே தந்தையே உம்தயவால் தாண்டினேன் வனாந்திரத்தை என் தந்தையே உம்தயவால் தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். நீங்க மாத்திரம் நீ இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நம் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டாரே அதை நினைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்றதை தவிர நன்றி செலுத்துவதை தவிர வேற என்னத்தை என்னால செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் ஒருவருக்கு ஆராதனை செய்வேன் என்று இருக்கிற இடங்கள்ல ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேனே உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவர். கடைசி ஒரு விஷயம், உயிர் பிழைத்தேன் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். எங்கள் ஜீவன் உம்முடைய பார்வைக்கு அருமையாக இருந்ததே ஆண்டவரே. எங்க ஜீவனை பாதுகாத்தவரே. எங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவருக்கே ஆராதனை செய்து ஒருவரையே நாங்கள் தொழுது கொள்ளுவோம். என்னுடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுங்க. சகல துதியையும் கனத்தையும் மகிமையையும் நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாடி துதிக்க துதிக்க அவருடைய பிரசன்னம் நம்ம மேலே நிரப்பி நம்முடைய உள்ளத்தில் உள்ள பாரங்கள்லாம் நீங்கி தெய்வீக சமாதானம் நம்மை நிரப்புகிறது. அது மட்டுமல்ல, நமக்கு விரோதமாக செயல்படுகிற சத்துருவின் கிரியைகளும் அளிக்கப்படுது. அதனால் இந்த நிகழ்ச்சி நேரத்தில் மட்டும் தேவனை துதிக்காம தினந்தோறும் உங்கள் வீடுகளில் தேவனை பாடி துதிங்க. நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. இப்பொழுதும் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஜோதி அக்கா நாடகம் பார்ப்போமா? ஜோதி அக்கா, அம்மா, அப்பா ஃபோன் பண்ணாங்க, பேசினாங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம்மா. சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவோன்னு சொன்னதா சொன்னீங்க. ஏமா இன்னும் வரல? எனக்கே ஒன்றும் புரியலம்மா. சொல்லி மாசமாச்சு, இன்னும் வீட்டுக்கும் வரல, ஃபோனும் பண்ணல. அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியதானே? நான் எப்படிமா கால் பண்ணாம இருப்பேன்? கால் பண்ணி பார்த்தேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நீ ஸ்கூலுக்கு கிளம்புமா, அப்பா எப்படியும் வருவாங்க. இப்படிதான் சொல்றீங்க? உனக்கு ஸ்கூல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அதான் ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டியாச்சு, அப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது? அப்பா வராம இருக்கிறதா பிரச்சனை. பெரிய மனுஷி மாதிரி பேசாத. நான் பேசல.
ஆனா நீங்க எப்படியாவது அப்பா கிட்ட பேசுங்க. நான் ஸ்கூலுக்கு போறேன். ரொம்ப நன்றிக்கா. எதுக்குக்கா மறுபடியும் மறுபடியும் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லக்கா, இன்னைக்கு கூட பொண்ணு சொன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டினதுனால ஸ்கூல்ல எதுவும் பிரச்சனை இல்லைன்னு. அதனால தான் நன்றி சொல்றேன். அதுக்குன்னு பாக்குற நேரம்லாம் நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. அக்கா, ஒரு விஷயம். என்னதுக்கா? அண்ணன் வீட்டுக்கு வர போறாங்கன்னு ஜோதி அக்கா சொன்னாங்க. வந்துட்டாங்களா? இப்ப எப்படி இருக்காங்க? அக்கா, நான் எதுவும் தப்பா கேட்டுட்டேனா? இன்னும் வரலக்கா. இன்னும் வரலையா? ஆமாக்கா. ஏன்? தெரியல. வரேன்னு தான் சொன்னாங்க. ஆனா என்னாச்சுன்னு தெரியல. ஃபோனும் பண்ணல. நான் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குக்கா. பயப்படாதீங்கக்கா, ஒன்னும் ஆயிருக்காது. ஒன்னும் ஆகியிருக்க கூடாது. கவலைப்படாதீங்கக்கா, அண்ணன் கண்டிப்பா வருவாங்க. கொஞ்சம் பிரேயர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பண்றேன். உங்க வேலைக்கெல்லாம் பிரச்சனை இல்லைல்ல? இல்லங்கக்கா. ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க. இல்லக்கா, ஏற்கனவே நீங்க எனக்கு நிறைய செஞ்சிருக்கீங்க. இப்ப எனக்காக பிரேயர் பண்ணிக்கோங்க, அது போதும். கண்டிப்பாக்கா. என்ன மன்னிச்சிரு ஜோதி. என்னப்பா நீங்க பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? இல்லம்மா, சுபி கொடுத்த உதவிய மறைச்சிட்டேன்ல. அப்பா, அது சுபி சொன்னதுனால தானே செஞ்சீங்க. அதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் சுபி கிட்டயும் பேசிட்டேன். அவளும் காரணத்தை சொல்லிட்டாப்பா. சரிம்மா, எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. ஆமா, மெர்சி எப்படி இருக்கா? ஊருக்கு இன்னும் வரலையா? நல்லா இருக்காப்பா. லீவுக்கு வரவேன்னு சொன்னா, ஆனா ஸ்பெஷல் கிளாஸ் இருந்ததுனால அவளால வர முடியாம போயிடுச்சு. சீக்கிரமா வரேன்னு சொல்லிருக்கா. சரிம்மா. என்ன லக்ஷ்மி, இன்னைக்கு நீ வேலைக்கு போகலையா? போகலையா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அக்கா கிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் பார்க்க வந்தேன். என்கிட்டயா? என்ன விஷயம்? சரி ஜோதி, நீங்க பேசுங்க, நான் அப்படியே கிளம்புறேன். ஐயா, தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படிலாம் இல்லம்மா, உனக்கு ஏதோ அவசரம்னு எனக்கு புரியுது. நீங்க பேசுங்க, நான் வரேன். வரேன் ஜோதி. சரிப்பா, உட்கார் லக்ஷ்மி. உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியலையே. என்னம்மா அமைதியா இருக்க? மனசு சரியில்லைக்கா. மனசு சரியில்லாதான் வேலைக்கு போக முடியல. கொஞ்சம் மனசு அமைதியா இருக்கணுமேன்னு தான் உங்களை பார்க்க வந்தேன். சரி சொல்லுமா, என்ன விஷயம்? அக்கா, வீட்ல என் கணவர் வரப்போறாருன்னு சொன்னேன்ல. ஆமா. அவர் வரலக்கா. வரலையா? ஆமாக்கா. ஏன், என்னாச்சுமா? தெரியலக்கா, எல்லாமே மர்மமா இருக்க. வரேன்னு சொன்னவர் வரல, போனும் எடுக்கல. நான் போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு பயமா இருக்குக்கா. நீ பயப்படாத லக்ஷ்மி. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பா நடக்காது. தப்பா நடக்க கூடாதுக்கா. நடக்காதுமா, நீ பயப்படாத. இங்க பாரு லக்ஷ்மி, இருள்ல இருக்கிற காரியத்தை ஆண்டவர் வெளிச்சத்துல கொண்டு வருவாரு. வெளியாக்கப்படாத மறைபொருள் இல்லைன்னு வேதம் சொல்லுது. உன் கணவர் குறிச்ச காரியத்தை நிச்சயமா ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு. அவருக்கு எதுவும் ஆகாது. நீ பயப்படாதமா. பயப்படக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன்க்கா. ஆனா முடியல. என்னையும் அறியாம சில நேரத்துல பயம் வந்துடுது. 2-3 நாள்னா பரவாயில்ல,
கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சு. பயம் தானா வருதுக்கா. அதுவும் இல்லாம மொபைல வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. எப்படிக்கா பயப்படாம இருக்க முடியும்? நீ சொல்றதும் உன்னோட சூழ்நிலைமையும் எனக்கு புரியுதுமா. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க லக்ஷ்மி. இதுவரைக்கும் உன்னை நடத்தின ஆண்டவர் இனிமேலும் உன்னை நடத்துவார்ன்றத நீ நம்பணும். அவர் ஜெபத்தை கேட்கிறவரு. நீயும் நானும் ஜெபம் பண்ணா கண்டிப்பா கர்த்தர் கேட்பாரு, பதிலும் தருவாரு. நீ நம்பிக்கையோட ஜெபம் பண்ணா கர்த்தர் பதில் கொடுப்பாருமா. உனக்குள்ள ஒரு நம்பிக்கை வரட்டும், இயேசு என் ஜெபத்தை கேட்பாருன்னு. நாம ஜெபிப்போம், கண்டிப்பா உன் கணவரை கர்த்தர் பாதுகாப்பாரு. அவர் எங்க இருக்காருங்கிறத காமிப்பாரு. நீ பயப்படாத லக்ஷ்மி. அக்கா, ஆமா லக்ஷ்மி, அவருக்கு தெரியாம எதுவுமே இருக்காது, நடக்காது. நீ வேணா பாரு, உன் கணவர்கிட்ட இருந்து போன் வரும். நீயும் ஜெபி, நானும் ஜெபிக்கிறேன். சரிக்கா. போயிட்டு வரேம்மா. என்ன இது புது நம்பரா இருக்கு? ஹலோ 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 என்னங்க? லட்சுமி, நான் தான் பேசுறேன். எங்க இருக்கீங்க நீங்க? எங்க கால் பண்ணல? இங்க ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கம்மா. எனக்கு பயமா இருக்கு லட்சுமி. என்னங்க சொல்றீங்க? ஜோதியக்கா நாடகம் பார்த்தீங்களா? உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சா? இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். சகோதரி சொல்கிற காரியத்தை கவனமாக கேளுங்க. ஒவ்வொரு காரியத்தையும் மனதில் பதித்து கொண்டு கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் தேசத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். நம் சகோதரிகளோடு இணைந்து ஜெபிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு கூட நாங்கள் தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஜெப நேரத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். என்னன்னு சொன்னால், இன்னைக்கு உலகத்தில் நம்ம வாழ்க்கையை, எல்லாரோட வாழ்க்கையை கவனித்து பார்த்தா எதையோ ஒரு காரியத்தை மறைச்சி வச்சுருப்பாங்க. உண்மையாக வாழ்கிற வாழ்க்கையை விட ஏதாவது நம்ம உறவுகளுக்கு மறைச்சிக்கலாம், பண விஷயமா இருக்கலாம், அல்லது செல்ஃபோனில் மறைச்சு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இப்படி நிறைய பேர் வாழ்கிறதுனால நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகளும் நமக்கு வருது இல்லையா? அப்போது இந்த பிரச்சனைகள் மாறணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு தான் ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தகப்பனார் ஒரு நாள் ஒரு மகளை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அது எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த மகள் ஒரு தவறான தொடர்புக்குள்ளே போயிட்டான். இந்த தகப்பனார் அந்த மகளை பற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே சொல்லியிருப்பார். இப்படி இருக்கிறா, அப்படி இருக்கா, இப்படி தப்பு பண்ணுண்டா, அப்படி தப்பு பண்ணிட்டா, சிஸ்டர் நீங்கள் பேசுங்க அவளோட அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். ஆலோசனை சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்புறம் நான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு தப்புன்னு உட்காந்துருக்காரு. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு,
அந்த பொண்ணுடைய காரியத்தை கேட்டு கேட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வேணுங்கிற ஆலோசனையெல்லாம் சொன்ன போது அவள் அந்த கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்து கொண்டாள். நான் இனிமேல் அந்த காரியத்தை தப்ப செய்ய மாட்டேன், நான் ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் கர்த்தரோட வார்த்தை கேட்டு அர்ப்பணித்து கொண்டாள். அப்போ நான் சொன்னேன், அப்படி நீ ஆண்டவர் இடத்துல ஒப்புரவானா அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ தான் சிலுவைக்கு முன்னால் போய் ஆண்டவரிடத்துல அந்த சிலுவை காட்சியை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நீ அர்ப்பணித்து ஜெபின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறதுக்கு எங்களோட மெடிடேஷன் அறை ஒன்று இருக்கிறது. அதில் போய் அந்த பொண்ணை ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ண சொல்லிட்டு நான் ரூமுக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. கண்ணீர் மாலையாக கண்ணீர் போகுது. அப்போ பிரதர் நீங்கள் ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்பா அந்த தகப்பனார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா, என் மக இப்போ எப்படி வாலிப மகளாக இருந்து என்ன தப்பு செஞ்சாலோ இதே தப்பை நான் வாலிபத்தில் இருக்கும்போது செய்திருக்கிறேன், என் பிள்ளைகிட்ட சொல்ல முடியாது. அதனால தான் இன்னைக்கு நீங்கள் எங்கள் மக கூட பேசின ஒவ்வொரு வார்த்தையை கொண்டும் ஆண்டவர் என்னோடு பேசினார். இத்தனை வருட காலம் நான் யாருக்கு தெரியாது, ஒருத்தருக்குமே தெரியாதுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட பேசுவதை நான் உணர்ந்தேன்னு அழுகிறாரு, கண்ணீர் வடிக்கிறாரு, அழுகிறாரு. அப்போ நான் சொன்னேன், கர்த்தர் உங்க கூட பேசி இருக்கிறாருல்ல, அவர் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டார். எத்தனை வருட பாவத்தை நீங்கள் மூடி வைத்தாலும் நீங்கள் மறைச்சு வச்சாலும் ஒரு நாள் அவர் வெளியே கொண்டு வருவார். ஒரு நாள் வரும் ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார் அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே அவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தன் மகளோடு கூட அந்த அறைக்கு போய் அவர் தனியாக முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரோடு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து சரிப்படுத்தி கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கி நீங்கள் செல்ஃபோனில் உண்மையாக இருக்கீங்களா? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற உறவுகளில் சரியானபடி இருக்கிறீங்களா? மனைவிக்கு கணவர் சரியாக இருக்கீங்களா? கணவனுக்கு மனைவி சரியாக இருக்கீங்களா? நகை, பணம், பொருள், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? நீங்கள் மறைச்சு வாழ்ந்து எத்தனை காலம் அப்படி மறைச்சு வாழ முடியும்? உங்களை கவனிக்கிற, உங்களை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அது வெளிரங்கமாக ஆக்குகிற காலத்திற்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்கள் கூட ஏதோ ஒரு காரியத்தை மறைச்சு வாழ்கிறீங்களா? ஒரு நாள் வரும், கர்த்தர் அதை வெளியே கொண்டு வருவார். பயம் இல்லைல்ல? கர்த்தரை குறித்த பயம். எதுக்கு அப்படி மறைச்சு வாழ்கிறோம், ஒளிச்சு வாழ்கிறோம்? அப்படியெல்லாம் வாழ்கிறது ஒரு வாழ்க்கையே இல்லை. என்ன காரியம் ஆனாலும் நம்மளை கவனிக்கிற தேவன், நம்மளை பார்க்கிற தேவன், நம்மளுக்கு வெளியே அந்த ரகசியத்தை கொண்டு வருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இன்னைக்கு என்ன காரியம் ஆனாலும் நாங்கள் உங்களுக்காக தான் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அப்போ நீங்கள் அந்த ஜெபத்தில் இணைந்து கொண்டு அந்த தம்பி மாதிரி ஜெபம் பண்ணால் கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசுவார், கிரியை செய்வார், அர்ப்பணிக்க உதவி செய்வார், அதை மாற்றுவார், அந்த சூழ்நிலையை மாற்றுவார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோன்னா, எத்தனையோ பேர் ஏதோ ஒன்றை மறைத்து வைத்து மற்றவர்களுக்கு இந்த ரகசியம் தெரியாது என்று நினைத்து வாழ்கிறாங்க. மறைத்து வைக்கிற காரியம் வெளிரங்கமாக்கப்படும். அந்த காரியம் எதுவாக இருந்தாலும் நீங்களே அறிக்கையிட்டு, இப்போ சகோதரி உங்களுக்காக ஜெபிக்கும் போது நீங்களே அதை காரியத்தை அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டா ஆண்டவர் உங்களை வெட்கப்பட அந்த வாய்ப்பை உண்டாக்க மாட்டார். மறைத்து எத்தனை நாள் வாழ முடியும்? நீங்களே ஆண்டவரோட பாதத்தில் ஜெபத்தில் இணைந்து கொண்டு அதை ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த காரியத்தில் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவார். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த இனிய இல்லற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த நாளில் ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ரகசியம், நீ யாருக்குமே தெரியாது என்று பாவ காரியத்தை கூட செய்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே எங்களோடு இணைந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்தாப்பா அவங்க மனம் திரும்பணும் ஐயா, தாங்கள் செய்கிறது தவறு என்று அவங்க உணரணும் ஐயா. அவர்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஏசப்பா. அப்பா ஆண்டவரே, சிலர் இதன் நிமித்தம் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு வெளியிலே தெரியாது என்று தனக்குள்ளே வைத்து கொண்டு ஆண்டவரே நோயில கூட இருக்கிறாங்க ஏசப்பா. இந்த நிலைமைகள்லாம் மாறட்டையா. சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா, கண்ணீரோடு இருக்கிறாங்க. இது யாருக்குமே தெரியாது அப்படி என்று ஒரு நாள் ஆண்டவரே கர்த்தர் வெளியரங்கமாக்குவார் என்ற பயம் அவர்களுக்குள்ள வர வேண்டிய ஏசப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் மனம் திரும்பணும்ப்பா. தேவரீர் உம்மை குறித்த ஆண்டவரே பயம் அந்த பிள்ளைகளுக்கு
உண்டாக வேண்டும் ஐயா. தேவ ஆவியானவர் ஆண்டவரே, மனுஷருக்கு காரியங்கள் வெளிப்படாம இருக்கலாம் ஆண்டவரே. தேவரீர் ஆண்டவரே, உம்மை குறித்த பயத்தோடு அந்த பிள்ளைகள் இந்த காரியத்தில் ஆண்டவரே இருப்பதற்கு நீரே உதவி செய்வீராக ஏசப்பா. ரகசியம் ரகசியம் என்று தன்னையே அவர்கள் ஆண்டவரே தேவரீர் பாவ காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இந்த பிள்ளைகளிடத்தில் ஆண்டவரே நீரே பேசுவீராகப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் மனம் திரும்பி ஆண்டவரே பாவ காரியத்தை அறிக்கை செய்ய வேணும் ஐயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வேத வசனத்தின் வழி ஏசப்பா. தேவரீர் அந்த பிள்ளைகள் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரே வாழ்வதற்கு நீரே கிருபை கொடுங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகள் செய்கிற தவறுகளை நீரே உணர்த்துங்க ஏசப்பா. தவறுகளை ஆண்டவரே அறிந்து அவர்கள் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையில் குடும்பத்தில் எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க நீரே உதவி செய்யுங்க ஏசப்பா. எந்த காரியமானாலும் ஆண்டவரே அவர்கள் உண்மையே சார்ந்து வாழ ஆண்டவரே நீர் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஏசப்பா. தேவ ஆவியானவரின் ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்முடைய பாரமுள்ள ஜெபத்தை கேட்டு இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிறபடியினால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். செல்ஃபோன் யூஸ் பண்ணுவதில், பணம் கையாடல் பண்ணுவதில், பதவி உயர்வில், வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்துக்குள்ள நம்ம எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிறோமா? நம்ம நம்புறவங்களுக்கு, நம்ம உறவுகளுக்கு, நம்ம செய்கிற காரியங்கள், ஒருவேளை வாலிபர்களாக இருக்கலாம் அல்லது திருமணமானவங்க கூட இருக்கலாம். நீங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணுவதில் உங்கள் மனைவிக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா? உங்கள் கணவருக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? இப்போ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் மறைச்சு ஒழிச்சு வச்சிங்க, அந்த ஒழிக்கிற காரியமே உங்கள் வாழ்க்கையை ஒழிச்சிரும். அப்போ அதனால ஆண்டவர் என்னைக்காவது ஒரு நாள் உங்களை சரிப்படுத்துவார், வெளியே கொண்டு வருவார். ஆண்டவரோடு உங்கள் ஐக்கியப்பட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பார். இப்போ சகோதரி உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் உண்மையாக அர்ப்பணித்து ஜெபம் பண்ணா இன்னைக்கு ஒரு விடுதலை, வெக்கப்பட விட மாட்டார் ஆண்டவர், விட மாட்டார், உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஏசப்பா. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே வேலை செய்கிற இடத்துல உண்மையா இல்லை ஆண்டவரே அப்பா, உயர் அதிகாரிகளுக்கு உண்மையா இல்லை ஆண்டவரே ஏசப்பா, அவங்க செய்கிற தொழிலில் உண்மையா இல்லை ஏசப்பா. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா அவங்க மொபைல் ஃபோனில் கூட உண்மையா இல்லாத தன்மையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறப்பா. அநேக கணவன்மார்கள் தன்னுடைய மனைவிக்கு உண்மையா இல்லை ஏசப்பா. அநேக மனைவிமார்கள் தங்களுடைய கணவன்மார்களுக்கு உண்மையா இல்லாத சூழ்நிலையில் மறைத்து ஆண்டவரே அப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறப்பா. அநேக பிள்ளைகள் கூட பெற்றோர்களுக்கு உண்மை இல்லாத தன்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகள் கூட படிக்க போகாமல் அநேக இடங்களில் ஆண்டவரே ஏசப்பா தவறான காரியங்களில் ஈடுபட்டு பெற்றோருக்கு கூட உண்மை இல்லாத தன்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லி உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மையாய் ஜீவிக்க கிருபை கொடுங்கப்பா. அவங்க வேலை பார்க்குற இடத்துல உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, குடும்பத்தில் உண்மையா இருக்கணும் ஏசப்பா. அவங்க எந்த இடத்துல இருந்தாலும், வெளிநாடுகளில் வசித்தாலும் தன்னுடைய மனைவிக்கு உண்மையா இருக்கணும் ஏசப்பா. அப்படிப்பட்ட சுபாவத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தரும்படிக்கு ஜெபிக்கிறோம். என்னை பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லை, நான் செய்கிற தவறை கண்டு கொள்வதற்கு யாரும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே அப்பா அவர்கள் வாழ்ந்து விடாதபடிக்கு என்னை பார்க்கிறதற்கு கர்த்தர் இருக்கிறார், எதையுமே மறைத்து வைக்க முடியாதுங்கிற உணர்வை அவர்களுக்கு நீங்க கொடுங்க ஏசப்பா. ஒவ்வொருவரும் உண்மையாய் ஜீவிக்க, எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தருக்கு உண்மையாய் இருக்க கர்த்தர் நீங்க கிருபை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். எல்லாருடைய கடின இருதயங்களும் மாறட்டப்பா. ஒவ்வொருவரும் உண்மையாய் வாழ கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. இந்த நாளில் ஒப்பு கொடுத்து யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறப்பா. எல்லா காரியங்களும் அவங்க உண்மையாக இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவங்க இருக்கிற இடங்களில் சாட்சியாக வாழ கர்த்தர் நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி. கடைசியாக நாம் எதுக்காக ஜெபிக்க போகிறோன்னா, எத்தனையோ வருஷங்கள் தவறை மூடி வைத்தாலும் அதை வெளியரங்கமாக்கும் தேவன் ஒருவர் கவனிக்கிறார். அவருக்கு முன்னால் நாம் எதையும் மறைக்கவும் முடியாது, மறைஞ்சு வாழவும் முடியாது. இந்த உணர்வு ஒவ்வொருவருக்குள்ளும் வரணும்.
ஆண்டவரை மறைச்சு நம்ம வாழ்ந்துடலாம், அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம மறைச்சு வாழ்ந்துடலாம், அல்லது நம்ம அவர் கண்ணுக்கு தப்பி வாழ்ந்துடலாம், எங்காவது ஒளிஞ்சுக்கலாம், எங்காவது போயிடலாம், எந்த ஊருக்காவது போயிடலாம், கண்ணு காணாத இடத்துக்கு போயிடலாம், அப்படியெல்லாம் நினைக்கிறீங்களோ? ஆண்டவரை தப்பி எங்கேயும் போக முடியாது. ஆண்டவரை மறைச்சி எப்படி வாழலான்னு வாழ முடியாது. இன்னைக்கு சகோதரி உங்களுக்காக தான் ஜெபிக்கிறாங்க. ஏதோ ஒன்று மறைச்சி வச்சு மூடி வச்சு யாருக்குமே தெரியலன்னு நினைக்கிறீங்களே, உங்களை கவனிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் கண்டிப்பாக வெளியரங்கமாக கொண்டு வருவார். அதுதான் வெளியரங்கமாக்கும் தேவன். உங்களை கவனிக்கிறவர் எப்படி உங்களை மறைச்சு வாழ விடுவார்? சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் இடத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். பரலோகத்தின் நல்ல தேவனே, இந்த இனிய நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி சொல்கிறப்பா. எத்தனையோ காரியங்களை மூடி மறைத்து கொண்டு இந்த நாட்களை கர்த்தர் பாரார் என்று கவனியாது இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறாப்பா. ஆண்டவரே அவளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் பார்க்கிற அந்த உணர்வு அவருக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை மூடி வளர்த்து விட்டனே, நீ மன்னிங்க என்று சொல்லி யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. அவருடைய கடின உள்ளங்கள்லாம் மாறும்படியாய் ஜெபிக்கிறப்பா. உமக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறதை ஒன்றும் மறைக்க முடியாதப்பா. ஆண்டவரே அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ விடுதலை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களால் தான் உதவி செய்ய முடியும்ப்பா. என்னென்று உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்று சொன்னீரே. ஆண்டவரே இறங்குங்க இயேசுவே, எனக்கு இறங்குங்க, இந்த பாரியத்தில் எனக்கு உதவி செய்ய சொல்லி யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறையா. உள்ளங்கள் உமக்கு நேராய் திருப்பப்படும்படியாய் ஜெபிக்கிறப்பா. கர்த்தரை நம்புகிறனோ செழிப்பா என்று வேத வசனம் சொல்கிறதப்பா. உம்மை நம்பி இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிற வேளையில ஆண்டவரே நீர் அவளுக்கு அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறையா. ஆண்டவர் அவள் தவறுகளை உணைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்க ஜெபத்தெல்லாம் நீங்க கேட்டீங்க. மறைச்சு ஒளித்து வாழ்கிற இந்த பிள்ளைகளை இன்றைக்கு நீங்கள் நேசிக்கிறபடியினால் அதெல்லாம் வெளியரங்கமாக்கி பிள்ளைகளை உங்களோடு இருக்கிற அந்த அன்பை ஐக்கியத்தை சரிப்படுத்தும்படி கர்த்தர் ஒரு தருணத்தை ஆண்டவரே உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எவ்வளோ நேசிக்கிறீங்கப்பா, ஆசீர்வதிங்க. அப்படி செய்கிறக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, நம் ஜெப நேரத்தை தேவன் ஆசீர்வதித்து தந்தார். நாம் விசுவாசத்தோடு வேண்டிக் கொண்டபடியால் நாம் வேண்டிக் கொண்ட காரியங்களில் நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசத்தோடு அற்புதங்களை எதிர்பாருங்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வேத புஸ்தகத்துல தாவீது என்ற ஒரு மனிதரை குறித்து அவர் ஆண்டவர் மேல ரொம்ப அன்புள்ளவர், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தவர். அவருடைய வாழ்க்கையில இழந்து போன ஒரு சந்தர்ப்பம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இழந்து போனதை எப்படி தேவன் திரும்ப கொடுத்தார் என்பதையும் வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, அமலேக்கியர் என்ற சத்துருக்கள் வந்து தாவீது இருந்த பட்டணத்தில் வந்து கொள்ளையடித்து அவருடைய மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய்விட்டார்கள். தாவீதோடு கூட ஒரு சிறு கூட்ட மக்கள் இருந்தார்கள். ஒரு 600 பேர் இருந்தாங்க. எல்லாவற்றையும் அவங்க கொள்ளை அடித்து கொண்டு போய்விட்டார்கள். தாவீதும் அவருடைய மனிதரின் திரும்பி வந்த பார்த்தபோது எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். ஒன்றுமே இல்லை. மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. சத்துருக்கள் வந்து கொண்டு போய்விட்டார்கள். இழந்து போன நிலைமை, தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் பாருங்க, தாவீதுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் தாவீது, பயப்படாத, இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று வாக்கு கொடுத்தார். இவ்வளவு அற்புதமான தேவன், வாக்கு தத்தங்களின் தேவன். தாவீது இழந்து போன சமயத்தில் என்ன நடந்தது தெரியுமா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சத்தமிட்டு அவர் அழுதாராம். தாவீதோடு இருந்தவர்களும் அழுதார்கள், சத்தமிட்டு அழுதார்கள். எல்லாவற்றையும் நாங்கள் இழந்துட்டோமே, மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள், இதுவரை சம்பாதித்த எல்லாத்தையும் இழந்துட்டோமே, அனாதை போல தெருவில் நிற்கிறோமே என்று சத்தமிட்டு அழுதார்கள். இழப்பிலே உண்டாகிற வேதனை.
ஐயோ நான் இழந்துட்டேனே, இந்த உறவை இழந்துட்டேனே, சமாதானத்தை இழந்துட்டேனே, சொத்துக்களை இழந்துட்டேனே, வேலையை இழந்துட்டேனே. அதனால சில நம்பிக்கை இழந்து போன நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், தனிமையில் கலங்கி கொண்டிருக்கலாம், அந்த வேதனை நாட்களை கடந்து போய் கொண்டிருக்கலாம். நீங்க கலங்காதங்க, பயப்படாதங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். உடைய கண்ணீரை துடைக்க போகிறார். உடைய வேதனைகளை மாற்றப் போகிறார். இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, இருக்கிற கிராமத்தில் வசிக்கிற மக்கள் மத்தியில் நீங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இடத்துல திரும்பவும் பெற்றுக்கொண்டு தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். சகோதரர் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க சகோதரி செல்லாராணி அப்பாத்துரை அவர்கள் ஆயத்தமா இருக்காங்க. விசுவாசத்தோடு தேவ செய்தி கேளுங்க. நிச்சயமாக தேவன் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இனி இல்லற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே உங்களோடு கூட இணைந்து ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்க ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன், கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கூட பாருங்கள், ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறது. தானியேல் 2வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, அவரே கர்த்தரே ஆழத்தையும் மறைபொருளும் மாணவர்களை வெளிப்படுத்துகிறவர் என்று ஆண்டோடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. தானியேல் 2வது அதிகாரத்தை பார்ப்பீர்களான்னு அறிந்து கொள்ளலாம். நேபுகாத் நேச்சர் அந்த ராஜா ஒரு சொப்பனம் பார்க்குறார். அந்த சொப்பனத்தை பார்த்ததுலேருந்து அவருடைய ஆத்மாவில் ஒரு கலக்கம். ஆகையினால அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜோஷியர்களையும் ஞானிகளையும் கல்தையர்களையும் அழைப்பித்து தான் பார்த்த சொப்பனத்தையும் அதுக்குரிய அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்குறார். ஆனால் அவங்கெல்லாம் கல்தையரும் ஜோஷியரும் சாஸ்திரிகளும் என்ன சொல்கிறாங்க, நீ சொப்பனத்தை சொல்லும், நாங்கள் அர்த்தத்தை சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட சொல்லுகிறாங்க. ஆனால் ராஜா என்ன சொல்லுகிறாரு, சொப்பனத்தையும் சொல்லணும், அந்த அர்த்தத்தையும் சொல்ல, இல்லைன்னா இந்த தேசத்தில் இருக்க எல்லா ஞானிகளும் கொல்லப்படுவார்கள்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் தானியலுக்கு தெரிந்த உடனே தானியல் ராஜாவிடமா போய் ஒரு காலதாமதம் கேட்குறாரு, ஒரு தவணை கேட்குறாரு, கொஞ்சம் காலம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி. அந்த தானியல் என்ன செய்கிறாரு, ஆண்டோடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. தானியல் 2வது அதிகாரம் 20வது வசனம் இந்த வாசத்தை பார்ப்பேன்னா அறிந்து கொள்ளலாம். உடனே தானியேல் மறைபொருளும் மாணவிகளை வெளிப்படுத்துகிற கர்த்தர் ஒருவர் தான் இந்த விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறாரு. ஆண்டுடைய சமூகத்தை என்ன கேட்குறாரு, உங்கள் இறக்கம் கடந்து வரட்டும் ஆண்டவரே, இந்த ராஜாவுடைய சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லும்படியான ஒரு கிருபையை எனக்கு தாங்க ஆண்டவர், உங்கள் கண்களில் இறக்கம் கிடைக்கட்டும். ஏன்னா நீங்கள் மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன், நீங்கள் ஒருவர் தான் மறைபொருளும் மாணவர்களை வெளிப்படுத்துகிற அந்த விசுவாசம் இருக்கிறதுனால தான் ஆண்டோடைய சமூகத்துக்கு போகிறார். போய் ஆண்டவர்கிட்ட இறங்குங்க ஆண்டவரே, எனக்கு இறக்கம் பாராட்டுங்க, இந்த ராஜாவுடைய கட்டளைக்கு முன்பாக நிற்கக்கூடிய இரக்கத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் போய் கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கடந்து போகிறார். பாருங்க, ராவில ஆண்டவர் தானியலுக்கு தரிசனமானார். ஆண்டவர் அந்த மறைபொருளுமான கர்த்தர் தானியலுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். ராஜாவிடமாய் அவர் சொப்பனத்தையும் சொல்லுகிறார், அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தையும் தானியல் சொல்லுகிறார். தொடர்ந்து வாசித்து பார்ப்பேன், 2வது அதிகாரம் ஃபுல்லாக வாசித்து பார்ப்பேன், அறிந்து கொள்ளலாம். கடைசியில் பதில பாருங்கள், ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறது. சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் தானியல் ராஜாவுக்கு சொன்ன உடனே அந்த ராஜா தானியலுக்கு வெகுமதிகளை கொடுக்குறான்னு பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அந்த ராஜாவே சொல்லுகிறாரு, உங்கள் தேவன் தான் உண்மையான தேவன், உங்கள் தேவன் தான் பெரியவர், அவர் எல்லா தேவர்களையும் பெரியவர் என்று சொல்லி தானியேலை ராஜாவுடைய கொழு மண்டபத்தில் வீற்றிருக்கும்படியாய் நல்ல ஒரு அதிகாரத்தை, நல்ல ஒரு பதவியை அந்த ராஜா கொடுக்குறார். இன்றைக்கி அருமையானவர்களே, அந்த தேசத்தில் எத்தனையோ சாஸ்திரிகள் இருந்தாங்க, எத்தனையோ ஞானவான்கள் இருந்தாங்க. ஆனால் ஒருத்தரும் என்ன சொல்லிட்டாங்க, எங்களால் முடியாது, ராஜா சொப்பனத்தை சொன்னா வேணா நாங்கள் அர்த்தத்தை சொல்லலாம். ஆனால் தானியேல் நம்முடைய தேவன் பேரில் விசுவாசத்தோடு என் கர்த்தர் மறைபொருளை வெளிப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு கூட அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்க ராஜா, அந்த காரியத்தை மறைபொருளை வெளிப்படுத்தி காட்டுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய இரக்கத்திற்காக காத்திருந்த நிமித்தமாக
கத்தர் இரக்கம் பாராட்டினான். சொப்பனத்தையும் காட்டினாங்க. தரிசனத்தில் கத்தர் தானியேலுக்கு ராஜாவுடைய சொப்பனத்தையும் அந்த அர்த்தத்தையும் தரிசனத்தின் மூலமாய் கத்தர் வெளிப்படுத்தி காட்டினான். இன்னைக்கு அந்த தானியேல் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அந்த ராஜாவே சொல்ல, உன் தேவன் தான் மெய்யான தேவன், அவர் தான் எல்லா தேவர்களையும் பெரியவர் என்று சொல்லும்படியாய் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்டது. இன்றைக்கி பாருங்கள், ஊழியத்தின் பாதையில் சில தாய்மார்கள் சொல்லுவாங்க, கடந்த ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்பாக கூட ஒரு தாய் ரொம்ப கண்ணீரோடு கூட என்ற பகிர்ந்து கொண்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, என் மகளுக்கு திருமணம் முடிந்து குடும்பமாக வெளி தேசத்தில் போய் குடியிருக்கிறாங்க. போய் சில மாதங்கள் என் மகள் எப்படியும் ஃபோன் மூலமாக என்கிட்ட அருமையாக பேசுவாள், சந்தோஷமாக எப்படி இருக்கிறீங்கன்னு சொன்னால் அங்கே உள்ள காரியங்களெல்லாம் பகிர்ந்து கொள்வாள். ஆனால் இப்போ ஒரு 2-3 மாதங்களாக அவளிடம் பேசும்பொழுது அவள்கிட்ட இருந்து வருகிற பதில் சரியாகவே இருக்கு. ஆனால் என்ன விஷயங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே நல்லா இருக்கிறோன்னு சொல்லிடுவா. இப்படி நான் ஃபோன் பண்ணால் கூட சில சமயம் ஃபோனை கட் பண்ணிவிடுவா, சில சமயம் சரியான பதில் வராது. நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்குள்ள ஒரு கவலை இருக்குது, என் மக பக்கத்தில் இருந்தாலாவது நான் போய் பார்த்துட்டு வரலாம். தூர தேசத்தில் இருக்கிறாங்க, திருமணம் முடிந்து போன ஒரு 2 மாதம் தான் என்கிட்ட சந்தோஷமாக பேசியிருப்பா. அவங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, அவள் சந்தோஷமாக இருக்கிறாளா, என் மகளுடைய கணவர் அவளை சந்தோஷமாக அழைத்து கொள்ளுகிறாங்களா, அதனுடைய காரியம் ஒன்றுமே எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி அந்த தாயார் ரொம்ப கண்ணீரோடு கூட வந்து ஜெபிக்கும்படியாய் வந்தாங்க. அந்த தாயார் சொன்னாங்க, அவளுக்கு தெரிந்த இன்னொரு குடும்பமும் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுடைய நம்பரையும் நான் வாங்கி, ஃபோன் நம்பரையும் வாங்கி அவங்கள கூட தொடர்பு கொண்டு என் மக குடும்பம்லாம் எப்படி இருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க போய் என் மகளை போய் பார்க்க போனவங்க, அவங்க அம்மா நீ எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னு சொன்னால் எனக்கு என் மகளுக்கு இன்னும் கொஞ்சம் கோபமாயிட்டு. என்னை பற்றி ஏன் மற்றவங்ககிட்டலாம் பேசுகிறீங்க, மற்றவங்ககிட்ட ஏன் சொல்லணும் அப்படி சொல்லி அதுக்கப்புறம் பாருங்கள், எனக்கு சரியாக இன்னும் கூட சரியாக பேச மாட்டான். ரொம்ப வேதனையாக இருக்குது, என்ன நடக்குதுன்னு அறிந்து கொள்ளவே முடியலையே அப்படி சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அப்போ அந்த தாயாருக்கு கர்த்தர் தானியேலின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை, அவர் இன்றைக்கும் தானியேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அந்த தானியேலின் தேவன் மறைபொருளாகணும் இவைகளை வெளிப்படுத்துகிறவர் என்பதை எடுத்து சொல்ல சொன்னாங்க. அந்த தாயாருக்கு சொன்னேன், ஜெபிங்க, ஆண்டவர் ஒருவர் தானியேலுக்கு மறைபொருளை வெளிப்படுத்தி காட்டின கர்த்தர் நமக்கு மறைபொருளை வெளிப்படுத்தி காட்டுவாங்க. உங்கள் மறுடைய குடும்பத்தின் காரியமாய் ஆண்டவரே, என் மகன் எப்படி இருக்கிறாங்க, அந்த காரியத்தை நான் அறிந்து கொள்ளணுமே, அவளுக்காக நான் என்ன சொல்லி ஜெபிக்கணும். அந்த தாயார் அதையும் சொன்னாங்க, என் மகன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சால் தானே அவளுடைய காரியமாக நான் ஜெபிக்கலாம், என்ன பாடு, என்ன பிரச்சனை, என்ன உபத்திரம், இதனால் அப்படி சோர்ந்து போயிருக்கான்னு தெரிந்தாலாவது நான் ஜெபிக்கலாமே. இப்போ அதுவும் எனக்கு தெரியல, அவள் மனம் விட்டு பேச மாட்டேங்கிறா அப்படிலாம் ரொம்ப அழுதான். ரொம்ப அவங்களுக்கு ஒரே ஒரு மகன், ரொம்ப பாரப்பட்டாங்க. அப்போ பாருங்கள், அந்த ஆண்டவர் எனக்கு அந்த சகோதரிக்கு சொல்லும்படியான ஆலோசனை, நான் தானியேலின் தேவன் இன்றைக்கும் மாறாதவர், நான் தானியேலின் தேவன் உங்களுக்கு மறைபொருளை வெளிப்படுத்தி காட்டுகிற கர்த்தர் என்று கர்த்தர் ஆலோசனை கொடுக்க சொன்னாங்க. அந்த ஆலோசனை அந்த தாயாருக்கு கொடுத்தேன். அப்படிலாம் கர்த்தர் வெளிப்படுத்துவாரா, தானியேலுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிங்க, ஆண்டவர் என் மகளுடைய குடும்பத்தின் காரியங்கள் என்னன்னு எனக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க, அப்போ தான் நான் அவளுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க முடியும். அவளுடைய குடும்பத்தின் பிரச்சனை என்ன ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு நீங்கள் சொல்லித்தான் ஆகணும் ஆண்டவரே. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவர் மறைபொருளும் மாணவிகளை வெளிப்படுத்துகிறவர், ஆழத்தையும் வெளிப்படுத்துகிறவர். அப்போ ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவர் நீங்கள் சாதாரணமான தெய்வம் அல்ல, மறைபொருளை வெளிப்படுத்துகிற காட்டுகிற கர்த்தர் ஆண்டவரே, அவருடைய இரக்கத்திற்காய் கேளு. தானியேல் விசுவாசித்தது மாத்திரமல்ல, இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே, அந்த இரக்கம் கடந்து வரும்படியா ஆண்டவரே, நீங்கள் இரக்கமுள்ள தேவன், இந்த காரியத்தை எனக்கு இரக்கம் பாராட்டுங்கன்னு சொல்லி ஜெபிங்கன்னு சொல்லி அந்த தாயாருக்கு ஆலோசனை கொடுத்து அனுப்பும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினாங்க. பாருங்கள், அந்த தாயார் கடந்து போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5-2 மாதம் கழித்து அவங்க என்னோட மறுபடியும் தொலைபேசி மூலமாக ஃபோன் பண்ணாங்க. திரும்ப ஒரு நாள் பார்க்கும்படியாக கடந்து வந்தாங்க. அப்போ அந்த தாயார் சொன்னாங்க, மெய்யாகவே நம்முடைய தேவனைப் போல வேறு தெய்வம் இல்லைக்கா, நான் ஆண்டவர் அறியாத குடும்பத்திலிருந்து தான் வந்தேன், ஆனால் ஆண்டவர் அறிந்து இப்போ இத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு, ஆனால் உண்மைக்குமே நம்முடைய தேவன் தூரத்தில் எங்கெங்கெல்லாம் என்ன எல்லா மறைப்பொருளையும் வெளிப்படுத்தி காட்டுகிற கர்த்தன்றதை இப்போதான் அறிந்து கொண்டேன். இந்த பாடுகளுக்கு மாத்திரம்தான் அறிந்து கொண்டேன். நம்முடைய கர்த்தர் எவ்வளோ வல்லமுள்ள தேவன், நம்முடைய கர்த்தருடைய கண்கள் மறைவானது ஒன்றுமேலே, அவர் மறைப்பொருளும் ஆனவே நம்ம கேட்கும் பொழுது
விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது, அந்த இரக்கத்திற்காக நம்ம கெஞ்சி காத்திருக்கும் பொழுது அவர் மறைபொருளும் மாணவர்கள் வெளிப்படுத்துகிறோம் என்பதை என் வாழ்க்கையில் ஏன் குடும்பத்தை உணர்ந்து கொண்டேன். இப்போ என் மக கண்ணீரோடு கூட இருப்பதையும், அந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லாத நிலைமையும், அந்த மருமகனுடைய வேலையிலும் பல பிரச்சனைகள் இருப்பது நிமித்தமாக அந்த குடும்பத்தில் ஒரு நெருக்கம், என்ன செய்யணும் தெரியாத ஒரு நிலைமை. இதெல்லாம் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி காட்டினாங்க. ஆனால் என் மகிட்ட கேட்கும்போது எதுவுமே சொல்லலை. ஆனால் கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டினாங்க. அதற்கப்புறம் கர்த்தருடைய சமுதாயம் செபிக்க ஆரம்பித்து இந்த காரியத்தை சொல்லி ஆண்டவரே நீங்கள் மறைபொருளை வெளிப்படுத்தின கர்த்தருடைய இறக்கம் கடந்து வரட்டும், என் மக மூலமாக நான் சாட்சியை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். நடந்த காரியம் என்ன தெரியுமாக்கா? அந்த சகோதரன் சொல்ல நடந்த காரியம் என்ன தெரியுமா? என் மக பாருங்கள், ஒரு நாள் ஃபோன் எடுத்து ரொம்ப சந்தோஷமாக பேசினான். அப்போ நான் சொன்னேன், உன் சந்தோஷமான சத்தத்தை கேட்டு எனக்கு ரொம்ப மனதுக்குள்ளே ஒரு சமாதானம், சந்தோஷம். நீ கடந்த சில மாதங்களை என்கிட்ட சரியாகவே பேச, ஆனால் உனக்காக கர்த்தர் ஜெபிக்க வைத்தாங்க. அப்போ மக கேட்டாங்களாம், என்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த தாயார் உண்மையை சொல்லியிருக்கிறாங்க. நான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தேன், ஜெபிக்க முடியாத ஆலோசனை கேட்க போனேன். அருமையான சகோதரி மூலம் கர்த்தர் இந்த ஆலோசனையை கர்த்தர் கொடுத்தாங்க. நான் அந்த ஆலோசனை ஆண்டவர் சமூகத்தில் கேட்க ஆரம்பித்தேன். கர்த்தர் சொன்னாங்க, நீ கண்ணீரோடு கூட இருப்பதையும், உன் குடும்பம் ஒரு நெருக்கப்பட்ட நிலைமையில் இருப்பதையும், உன் கணவருக்கு வேலையில் ஒரு பிரச்சனை என்பதையும், கர்த்தர் இதன் நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருப்பதை கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை கொடுத்தாங்க, ஜெபிக்கக்கூடிய பாரத்தை கொடுத்தாங்க. அந்த பாரம், ஆண்டு கொடுத்த பாரத்தோடு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபிக்க அது வரைக்கும் எனக்குள்ள ஒரு துக்கம், உன்னை குறித்த பயம் இருந்தது, கவலை இருந்தது. ஆனால் நான் ஜெபிக்க ஆரம்பித்த நாள் முதல் எனக்குள்ள கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நடத்துவார். அந்த ஒரு விசுவாசத்துக்குள்ளே வந்தேன். இன்னைக்கு உன் மூலமாக நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சத்தத்தை கேட்க, உன் பேச்சை கேட்க முடியாது கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கான்னு சொன்னோடனே அந்த மக சொன்னாங்க, உண்மைக்குமே என் வாழ்க்கையில் அதுதான், நாங்கள் அங்கே தேசத்துலேருந்து வேலையை விட்டு வந்து விடுவோமோ. முதலாவது போயிருக்கேமே அந்த தேசத்தில் அவ்வளோ பேர் பழக்கம் கிடையாது, யார்கிட்ட போய் பண உதவி கேட்குறது. சில நாட்களில் ரொம்ப நெருக்கப்பட்டோம். இதெல்லாம் சொல்லி அந்த மக சொன்னாங்களாம், இப்போ இந்த 1 மாத காலமாக அவங்க வேலையில் இருக்க, உத்தியோகத்தில் இருக்க பிரச்சனையை கர்த்தர் மாற்றி இருக்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், எங்கள் தேவையை கர்த்தர் சந்திக்கிறாங்க, உத்தியோகத்தில் காணப்பட்ட தடைகளை கர்த்தர் மாற்றி இருக்கிறாங்க, நாங்கள் நினச்சதை விட சம்பாதித்தது ஒரு சின்ன உயர்வை கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க. இப்படி மகள் மூலமாய் சாட்சிகளை கேள்விப்பட கர்த்தர் அந்த தாயாருக்கு கிருபை பாராட்டினேன். ஏன் தெரியுமா? நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சாதாரணமான தேவன் அல்ல, அவர் மறைபொருள்களை வெளிப்படுத்தி காட்டுகிற கர்த்தர். ஒரு சின்ன காரியமான கூட நான் கூட சொல்கிறேன் பாருங்கள், ஒரு சின்ன காரியம்தான். எத்தனையோ ஆண்டுகள் எவ்வளோ சொல்லலாம், இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பட்டணத்துக்கு மீட்டிங்காக போகும்படியாய் பஸ்ஸுக்காக காத்திருந்த பொழுது அந்த பட்டணத்துக்கு போகிற பஸ் வந்தது. அப்போ அதுக்கு அந்த பஸ்ஸில் ஏற முடியாது ஆயத்தப்படுகிற வேளையில் கர்த்தர் சொல்லுகிறாங்க, வேண்டாம், இந்த வாகனத்தில் ஏற வேண்டாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, இந்த வாகனத்தில் ஏறி போனால் நீ போக வேண்டிய அந்த மீட்டிங்க்கு சரியான நேரத்துக்கு போக முடியாது, இதில் ஏற விடாதுன்னு சொல்லி கர்த்தர் எனக்குள்ளே ஒரு உணர்வு கொடுத்தாங்க. ஏன் நான் இப்போ திரும்ப உணர்த்தப்படுகிறேன், ஏதோ ஒரு விபத்தோ ஆபத்தோ ஏதோ ஒரு தடை வருது அப்படின்றத ஆவியான உணர்த்தி கொண்டே இருந்தாங்க. இதை யார்ட்டையும் சொல்ல முடியாது, அந்த பஸ்ஸில் ஏறவங்க யார்ட்டையும் சொல்ல முடியாது, சொன்னால் பைத்தியக்காரின்னு நினைப்பாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பாக பாருங்கள், சரி ஆண்டவர் சொல்லிட்டாங்க வேண்டான்னு இருந்துட்டு உடனே அடுத்த அதே பட்டணத்துக்கு போகிற பஸ் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வந்தது. இந்த பஸ் போயிட்டுது. நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தேன். ஆண்டவர் சந்தோஷமாய் அந்த பஸ்ஸுக்குள் ஏறும்படியான ஒரு உணர்த்தலைங்கிறதா நான் ஏறினேன். பிரயாணப்பட்டு ஒரு 2 ஊர் தான் தள்ளி இருக்கும், ஒரு 1 மணி நேரம் தான் தாண்டி இருக்கும். நான் ஏறணும்னு முதல்ல இருந்த பஸ்ஸை ஆண்டவர் வேண்டாம் தடை பண்ணாங்களே, அந்த பஸ் அங்கே விபத்துக்குள்ளாகி அந்த பஸ்ஸு ஓரமாக நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த பஸ்ஸில் இருந்த ஆட்கள்லாம் கீழே இறங்கி பின்னாடி வர ஏதாவது பஸ்ஸில் இடம் கிடைக்காதான்னு காத்திருப்பதை நான் பார்க்க முடிந்தது. அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்னாங்க, இதற்காகத்தான் நான் அந்த தடை. எவ்வளோ அன்புள்ள தேவன், இத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த அனுபவத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தாங்க. நான் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இப்படிலாம் எங்களை மறைபொருளும் மாணவர்களை வெளிப்படுத்தி எங்களை அழகாய் வழிநடத்துகிற தேவன் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் புரிய வைத்தீங்களேன்னு சொல்லி ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி எவ்வளவோ சொல்லலாம். சில ஊழியர்களுக்காய், சில மிஷினரி சகோதரர்களுக்காய் சில நாள் பாருங்கள் ஜப வேளையில் மற்றவர்களுக்காக ஜெபிப்பேன். ஆனால் சில நாட்களில் கர்த்தர் ஒரு சிலரை குறித்து சொல்லுவாங்க.
சொல்லி ஜெபிக்கும்படியான ஒரு அதிகமான பாரத்தை கத்த கொடுப்பாங்க. ஜெபித்து முடிப்பேன். அப்போ கூட யோசிப்பேன், இவங்களுக்காக ஜெபிக்கிறோமே, அவங்க வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்திருக்குமா? அப்படிலாம் ஆரம்ப நாட்களில் அப்படி நான் எனக்குள்ள ஒரு எண்ணால் வந்தது உண்டு. ஆனால் நடந்த காரியத்தை சொல்லுகிறேன். சில ஆண்டுகளாய் கத்த இந்த அனுபவத்தெல்லாம் கத்த கொடுத்து நடத்துகிறாங்க. அவங்கள யாருக்காக நான் ஜெபித்தேனோ, எந்த ஊழியருக்காக எந்த மிஷன் ஜெபித்தேன், அவங்கள அதுக்கப்புறம் நான் ஜெபித்து சில நாட்கள் கழித்து சந்திக்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, இப்படி ஒரு நாளில் எனக்கு ஒரு அப்போ கத்த சொல்லுவாங்க, இதே போல தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல, இத்தனாம் தேதியா, இத்தனை மணி நேரமா, நான் என் டைரியில் குறித்து வச்சேன். அப்போ அந்த சகோதரி சொல்லுவாங்க, ஆமாம் இதே நேரம் தான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, நான் ஊழித்து போக முடியாதபடி தடை போராட்டம் வந்தது, எதிர்ப்பு வந்தது, பலவீனப்பட்டேன், நெருக்கப்பட்டேன். மெய்யாகவே கர்த்தர் தான் அந்த நாளில் என்னை பாதுகாத்தாங்க, விடுதலை கொடுத்தாங்க. கர்த்தர் அதை கூட பாருங்க, அவங்க நிலைமைகளை நம்ம மற்றவர்களாக செபிக்கும் பொழுது, மற்ற ஊழியர்கள் மிஷிக்காக செபிக்கும் பொழுது அவங்களோட காரியங்களை கூட மறைபொருளை கூட வெளிப்படுத்தி நமக்கு காட்டி செபிக்க வைப்பாங்க. அந்த ஜெபம் மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு அருமையானோட எந்த காரியம், சில தாய்மார் பிள்ளைகளுக்கு இதோ அனுப்பி வைக்கிறேன் காலேஜுக்கு போகிறானா வரானா தெரில, அவன் எப்படி இருக்கான்னு தெரியல, அவன் நல்ல செய்திகளோடு இருக்கானான்னு தெரியல, கேட்டால் அதுக்கு மேலாம் பதில் வராது, பிள்ளைங்க எல்லாம் நான் பார்த்து கூட நீங்கள் பேசாமல் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இப்படி எத்தனையோ தாய்மார்கள் இன்றைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க. இன்றைக்கும் சொல்லுகிறேன், இந்த நிகழ்ச்சியை பார்க்க அன்பான சகோதரி சகோதரனே, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் மறைபொருளுமானவர்களை வெளிப்படுத்தி காட்டுகிற கர்த்தர். எந்த காரியத்தை குறித்து இந்த நாளில் பாரத்தோடு என்ன நடக்குது, இது எப்படி நடக்குது, என்னன்னு தெரியலையே, இந்த காரியத்தை அறிந்தால் தானே ஜெபிக்க முடியும், அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஆண்டுடைய சமூகத்தில் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் அறிந்து எந்த காரியத்தை இங்கே தெளிவாய் புரிந்து கொள்ளணும், எந்த காரியத்தில் அந்த மறைபொருளை கர்த்தர் வெளிப்படுத்தணும், எந்த காரியத்தில் எப்படி செயல்படணும், அந்த மறைபொருளை வெளிப்படுத்தி காட்டுங்க கர்த்தாவின் ஜெபிக்கும் பொழுது நாம் ஆராதிக்கிற கர்த்தர் மறைபொருளும் மாணவர்களை வெளிப்படுத்தி காட்டுகிற கர்த்தர். அதை வெளிப்படுத்தப்படும் பொழுது நம்ம அதற்காக ஜெபிக்க முடியும். அந்த காரியங்களை அறிந்து நம்ம மகிழ்ந்த ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் இந்த நாளில் கொடுக்கும்படியாய் நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல தகப்பனே, மறைபொருளும் மாணவர்களை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தானியேலை தேவன் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனாய், மாறாத தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. உங்கள் வல்லமை இன்றைக்கு குறைந்து போகல ஆண்டவரே. அந்த கர்த்தருடைய கரத்தில் முழுமையாய் தாழ்த்தி ஆண்டவர் இந்த நாளில் மறைபொருளும் மாணவர்களை வெளிப்படுத்தி காட்டுங்கன்னு சொல்லி யார் ஜெபிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் நன்றி. இந்த நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எந்த காரியத்தை அறிந்து ஜெபிக்கணும், எந்த காரியத்தை அறிந்து செயல்படணும்னு சொல்லி உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே காத்திருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த கிருபையை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற கர்த்தருடைய வல்லமை இன்னும் ஒவ்வொரு நிரப்புவதாக. மறைபொருளை வெளிப்படுத்துகிற கர்த்தருடைய ஆவியான ஆளுகை ஒவ்வொரு குடும்பங்களையும் நடத்துவதாக. அப்படியாய் கர்த்தாவை நீங்கள் வழிநடத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த போகிற தயவுக்காய் நன்றி. நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல, அவர் எல்லா கரையும் வெளிப்படுத்தி காட்டுகிற கர்த்தர் என்பதை இன்னும் நாங்கள் ஒவ்வொரு அறிந்துமை துதிக்க போகிற தயவுக்காய் நன்றி. கர்த்தர் அப்படியே பொறுப்படுத்திக் கொண்ட கிருபைக்காய் நன்றி. உங்கள் நாமத்தை கர்த்தர் தொடர்ந்து மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். நாளை 4 மாவடியில் தேவனுடைய கூடாரத்தில் வைத்து நடைபெறவிருக்கும் திறப்பின் வாசல் உபவாச ஜெபத்திற்கு குடும்பத்துடன் கலந்து கொண்டு திறப்பில் நின்று தேசத்திற்காக ஜெபிக்க வாருங்கள். அது மாத்திரமல்ல, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாம் வாங்க நேரலை நிகழ்ச்சியை குடும்பத்துடன் காண தவறாதீர்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.